திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறப்பு எஸ்ஐ கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டன் மீது 2 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வேடச்சந்தூர் நாயக்கனூர் மரம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் தனது மனைவி சபீனா மற்றும் தந்தையை காண அவ்வப்போது உடுமலை வந்து செல்வது வழக்கம் என கூறப்படுகிறது. மணிகண்டன் மீது திருட்டு, மிரட்டி பணம் பறித்தல், கொலை முயற்சி, அதிவேகமாக வாகனம் ஓட்டி காயம் ஏற்படுத்துதல் போன்ற வழக்குகள் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை, எரியோடு, தாடிக்கொம்பு மற்றும் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 5 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அவர் இறந்து விடுவார் என தெரிந்தே தனிப்படை காவலர்கள் கொடூரமாக தாக்கியதாக விசாரணை அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கோயில் காவலாளி அஜித்குமார் நகைகளை திருடியதாக நிகிதா என்பவர் அளித்த புகாரின் பேரில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி தனிப்படை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணை என்ற பெயரில் தனிப்படை போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் ஜூன் மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐக்கு தற்போது புதிய தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை அதிகாரி ADSP சுகுமாரன் அளித்துள்ள அறிக்கையில் அலைக்கழிப்பு செய்யாமல் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கூறி அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் தாக்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித்குமார் இறந்து விடுவார் என தெரிந்தே தனிப்படை காவலர்கள் 5 பேரும் கோபத்தில் கொடூரமாக தாக்கினர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.